மத்திய அரசின் இந்த ஒரு அறிவிப்பு நீண்ட கால பலன்களை அளிக்கக்கூடியது. முடிந்தவரை மக்களின் சிரமத்தை போக்குவதற்காக ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டார். இன்றைக்கு காலை முதலே வங்கிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பல இடங்களில் வங்கிகளுக்கு பணம் சென்று சேரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்று முதல் வங்கிகள் செயல்பட துவங்கி இருப்பதால் மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்யலாம். இன்று முதல் நாள் ஒன்றிற்கு 4000 ரூபாயை உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அங்கே கொடுத்து நீங்கள் 4000 ரூபாயை பெறலாம். அதே நேரத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை டெபாசிட் செய்யவும் வங்கிகள் தற்பொழுது காலை முதலே திறந்திருக்கின்றன. மேலும் நாளை முதல் ஏடிஎம்கள் செயல்பட துவங்கி இருக்கின்றன. அதிலிருந்து பொதுமக்கள் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். மேலும் இன்று 500 மற்றும் 2000 ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதிலிருந்து மக்கள் தங்களுக்கு தேவையான ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் சென்று நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு கள நிலவரங்கள் மற்றும் கருத்துக்களை பார்த்து வருகிறோம். நம்முடைய செய்தியரங்கில் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். இன்றைக்கு மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து இன்றைக்கு வங்கிகளில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டு தங்களுடைய பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன? அதாவது இந்த பணத்தட்டுப்பாடு என்பது ஒரு பக்கம் 2000 ரூபா நோட்டு புது நோட்டு நேற்றே வந்துடுச்சு எல்லா பேங்க்குகளுக்கும். 500 ரூபா நோட்டு இன்னும் வரல. கையில் இருக்கிற 100 ரூபா நோட்டுகளை வச்சுக்கிட்டு இப்போ விநியோகம் பண்ணுறாங்க. நம்ம சற்று முன் பார்த்தது போல அவங்க இது ஒரு ரேஷனிங், அதாவது இது 4000 ரூபா கொடுப்பு மாற்றலாமே, இப்போ வெறும் 1000 ரூபா தான் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா 4000 ரூபா கொடுக்கலாங்கிற சட்டம் விதிமுறை இருக்குது. அதே போல் வங்கிகள் கணக்கு உள்ளவர்கள் தங்களுடைய பழைய நோட்டுகளை, பழைய ஹை டினாமினேஷன் 500 1000 ரூபா நோட்டுகளை போட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா எடுக்கலாம். அதுபோல் ஒரு வாரத்தில் 20,000 ரூபா எடுக்கலாம். அந்த விதிமுறைகள்லாம் அப்படியே இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ டீத்திங் ட்ரபிள்னு சொல்லுவாங்களே, அதுபோல் ஆரம்ப கட்டத்தில் சற்று கரடுமுரடாக இருக்கும். இப்போ சற்று முன் மத்திய நிதியமைச்சர் ஜேட்லியும் அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். இது வந்து ஒரு நீண்டகால அடிப்படையில் ஏற்படக்கூடிய நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். முதல் ஒரு சில தினங்களுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். இப்போ கூட பார்த்தோம், சென்னையில் பல இடங்களில் தொகை கொடுத்தாங்க. அவங்க 2000 ரூபா நோட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காசே தான் கடவுளுடாங்கிற மாதிரி அந்த பணத்தை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு சில வங்கி கிளைகளில் போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம். இன்று பகலுக்குள் நிறைய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 375 கரன்சி செஸ்ட்டுகள் இருக்கின்றன. பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வட்டங்களில் இருக்கின்றன. அங்கிருந்து வரணும். சில இடங்களில் டிராஃபிக் ஜாம் இருக்கும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு இது ஏற்படக்கூடியதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாளைக்கு ஏடிஎம் திறந்த பிறகு இன்னொரு சேனல், இன்னொரு வாசல் திறக்கப்படும். அதன் மூலமாக பணம் விநியோகம் செய்யப்படும். ஆனால் அது ஏற்கனவே ஒரு அறிவிப்பு செய்திருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சில நாட்களுக்கு ஏடிஎம்மிலிருந்து 100 ரூபாய் நோட்டுகளும் 50 ரூபாய் நோட்டுகளும் தான் பெரிய அளவில் விநியோகிக்கப்படும் என்கிறார்கள். இதில் இந்த 500 ரூபாய் நோட்டு தட்டுப்பாடும் மிக விரைவில் தீர்ந்துவிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் திரு சக்தி காந்ததா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். புதிய வண்ணத்திலான புதிய வடிவிலான 1000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் சில மாதங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது ஒரு முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் பேசலாம். திரு கோபாலகிருஷ்ணன், இப்ப மத்திய அரசு 2 நாட்களுக்கு முன்னாடி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தற்பொழுது இருப்பது செல்லாது, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. புதிதாக 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்போ 1000 ரூபாய் நோட்டும் இன்னும் சில மாதங்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மாதிரியான அறிவிப்பு எல்லாம் கருப்பு பணத்தை ஒழிப்பதில் எப்படி முக்கிய பங்காற்றும் நினைக்கிறீங்க? அதாவது நிலைமையை சமாளிப்பதற்கு இந்த 1000 ரூபாய் நோட்டு இல்லாதனால நமக்கு கையில் ஏற்கனவே இருந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபா நோட்டு, இந்த நோட்டு தான் வெளியே போயிருக்கு. இது போய் அதுக்கு பதில் வாங்கிறதுக்கு 2000 ரூபா நோட்டை கொடுத்தா அவங்களுக்கு, பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு 2000 ரூபா நோட்டுங்கிறது ஒரு சுமையாக தான் இருக்கும். இதை கொண்டு போய் மறுபடியும் மாற்றி அவங்களுக்கு அன்றாட செலவுகளுக்கு சில்லறை பணம் வேணும். 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா இதுதான் வேணும். நல்ல வேளையாக சில கிளைகளில்
100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் கொடுப்பதாக நம்ம செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ பொதுமக்களுக்கு இன்றைய தேவைக்கு, அவர்களுக்கு அன்றாட செலவுக்கு, ஹோட்டலுக்கு சாப்பிட்றது, காய்கறி வாங்க அல்ல ஆட்டோவில் போக, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சில்லறை தேவை. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த 1000 ரூபாய் நோட்டுங்கிறது ஒரு தரப்பினருக்கு அத்தியாவசியமாக வேண்டும். ஆகையினால இந்த 1000 ரூபாய் நோட்டு விரைவில் வெளியிடப்படுங்கிறது ஒரு நல்ல செய்தி இப்பொழுது. ஏன்னா அது ஒரு கேப் இருந்தது. ஆரம்பத்திலேருந்து அவர் 500 ரூபா 2000 ரூபா தான் விநியோகிக்கப்படும் என்று சொல்லிட்டு இருந்த நடுத்தர மக்கள் வந்து அதை எப்படி தினமும் கையாளக்கூடிய சூழ்நிலை வந்து வராது. 2 ஒரு கேப் இருந்தது. இதை பற்றி ஒரு செய்தியும் வரல. நல்ல வேளையாக பொருளாதாரத்துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் தெரிவிச்சிருக்கிறார். இது ஒரு நல்ல இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கூட்டமெல்லாம் நாளை மறுநாள் குறைந்து விடும். அதாவது ஏடிஎம் திறக்கிறது ஒரு பக்கம் இருக்க, வங்கிகளே காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆமாம், சனி ஞாயிறும் திறக்கப் போகிறார்கள். ஆகையினால் இந்த அடுத்த ஒரு சில தினங்களில் கரன்சி செஸ்ட்லேருந்து பணம் இப்போ ரோடு வழியாக வர, சாலைகள் வழியாக வந்துக்கிட்டு இருக்கிற பணமோ அங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்று மாலைக்குள் சேர்ந்துவிடும், சில இடங்களில் பிற்பகலிலேயே சேர்ந்துவிடும். ஆக இந்த ஆரம்ப கட்டத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் அதை செயல்படுத்துவதில் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை தான் நாம் காலையிலிருந்து பார்க்கிறோம். இந்த சிக்கல்கள் மறைந்துவிடும் என்பது உறுதி. அதை தவிர நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணம் போடுபவர்கள் பற்றி ஒரு புதிய தகவல் வந்திருக்கிறது. அது எந்த விளைவை ஏற்படுத்தும் என்று. அதாவது சாதாரண மக்களுக்கு அவங்க இப்போ 2.5 லட்சம் ரூபாய் வரையில் வரி கிடையாது, வரி விலக்கு இருக்கிறது. எப்போ வரி விலக்கு அளிக்கப்பட்ட ஒரு தொகை திருப்பி பணமாக வரும்போது வருமான வரி இலாக்கா அதை கண்டுகொள்ளாது. அவர்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக கொண்டு வந்து செலுத்தும் போது அவர்கள் பார்ப்பார்கள், இவர்கள் வரி கட்டியிருக்கிறார்களா, சென்ற வருடம் வரி கட்டினார்களா, அந்த படிவத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தகவல்கள் என்ன, அந்த தகவல்களும் உடன் இந்த பணம் தற்பொழுது செலுத்தப்படும் பணம் பொருந்தி போகிறதா, பொருந்தவில்லை என்றால் இது வருமானத்துக்கு அதிகமான பணம், இந்த வருமானத்துக்கு அதிகமான ஒரு பணத்தை கணக்கில் கொண்டு வரும்போது இது கருப்பு பணம் வெள்ளை பணமாக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அப்பொழுது 2 விஷயம் செய்வாங்க. 1, வரி கட்டாததற்கு வரி கட்டியாக வேண்டும். 2, தவறு செய்ததுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதனால அபராதம், இந்த அபராதம் 200% அபராதம் என்பது ஒரு புதிய விஷயமே இல்லை. ஏற்கனவே வருமான வரி ஷரத்துகளில் அது இருக்கிறது. ஸோ ஏற்கனவே உள்ள ஒரு விதிமுறை நடைமுறைப்படுத்தப்படும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். 2 லட்சம் வரை பணத்தை செலுத்தும் சிறு வணிகர்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த சிறு வணிகர்கள் அச்சம் அடைவார்கள். எதுனா நம்ம பணம் தானே, இது நம்ம விற்றுமுதல் தானே, நமக்கு சேமிப்பு தானே, இதை கட்டும்போது ஏன் கேள்வி கேட்கப்படுகிறது என்று. ஆனால் கேள்வி கேட்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். ஆகவே இந்த ஒவ்வொன்றாக வரும் செய்திகளும் ஒவ்வொன்றாக வரும் புதிய விதிமுறைகளும் சிக்கலை தீர்க்கும் வகையில் இருப்பதால் இன்னும் சில தினங்களில் இந்த சிரமங்கள் எல்லாம் பழங்கதை ஆகிவிடும் என்பதுதான் உண்மை. திரு கோபாலகிருஷ்ணன், இன்றைக்கு வங்கிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் எந்தெந்த அடையாள அட்டையை அவர்கள் கையில் எடுத்து செல்ல முடியும்? என்ன ஃபார்ம் அங்கே அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்? அதாவது அடையாள அட்டை என்பது பொதுவாக ஆதார் அட்டை, அது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, பேன் கார்டு அல்லது இந்த வாக்காளர் அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸு, இவையெல்லாம் தான். இவற்றில் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை கொடுத்தால் போதுமானது. இன்னொன்று, வங்கியில் தனக்கு கணக்கு இருக்குமேயானால் அந்த கணக்கு நோ யுவர் கஸ்டமர் என்ற கேஒய்சி அடிப்படையில் அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் மீண்டும் ஒரு முறை கொடுப்பதற்கு தேவையில்லை. முக்கியமாக இந்த அடையாள அட்டை எப்பொழுது தேவைப்படுகிறதால் கணக்கு இல்லாமல்
சாதாரணமாக வந்து மாற்றிக்கொள்ள வருபவர்களுக்கு இந்த ஒரு படிவம் ஃபார்ம் கொடுக்கிறார்கள். அந்த படிவத்தை பூர்த்தி செய்து பணம் 4000 ரூபாய் வாங்கலாம் என்ற நிலையில் இந்த அடையாள அட்டை அவசியம் தேவைப்படுகிறது. சார், இப்போ மிஸ்டர் சக்திகாந்த் தாஸ், பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் வந்து சற்று நேரத்திற்கு முன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து புதிய டைமென்ஷன்ஸில் 1000 ரூபாய் நோட்டுகள் வெளிவரும். ஏற்கனவே மக்கள் வந்து இந்த 500, 2000 ரூபாய் நோட்டுகள்லேயே இன்னும் குழப்பத்தில் இருந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு புது அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்னும் மேலே குழப்பத்தை தராதா, இல்லை இது எப்படி எதிர்கொள்ள வேண்டி வரும்? மேலே குழப்பத்தை தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு இதை அவங்க புழக்கத்திலிருந்து திரும்ப பெறும்போது புதிய 1000 நோட்டு, 500 ரூபா நோட்டு கொண்டு வருவது தான் முறை. சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயம். இந்த மாற்றத்துக்கே முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த கள்ள நோட்டு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து கள்ள நோட்டுகள் ஏராளமாக அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதாவது பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்படி இருக்கும்போது அந்த எந்த நோட்டை வாபஸ் திரும்ப பெறுறாங்களோ அந்த நோட்டை மீண்டும் புதிய வடிவத்தில், புதிய வண்ணத்தில், புதிய டைமென்ஷன் வடிவமைப்பில் கொடுப்பது தான் முறை. அப்படி தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணாங்கன்னா, புதிய 500 ரூபாய் நோட்டு வரும், இன்னும் வரல. புதிய 2000 நோட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேங்குகளுக்கெல்லாம் நேற்றே வந்துடுச்சு. அது என்ன காரணம்னா, இதை தவிர்த்து சாதாரணமாகவே அவர்கள் 500 ரூபாய் நோட்டு இருக்கிறது, 1000 ரூபா நோட்டு இருக்குது. முற்காலத்தில் 5000 ரூபா நோட்டு இருந்தது, 10000 ரூபா நோட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆக இதுக்கு ஒரு வடிகாலாக, அதாவது தட்டுப்பாட்டை போக்குவதற்காக 2000 ரூபா நோட்டையும் கொண்டு வருவோன்னு தான் கொண்டு வந்திருந்து அது கையில் இருந்தது. அதை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. ஆக ஒரு இடைவெளி 1000 ரூபாய் இல்லை என்பது ஒரு இடைவெளியாக இருந்தது. அதுவும் ஒரு குறைபாடாக இருந்தது. அதை போக்குவதற்காக இந்த புதிய சட்டம் வந்த பிறகு உடனடியாக செயலில் இறங்கி அந்த 1000 ரூபா நோட்டை கொண்டு வரார்கள். அந்த அவர்கள் புதிய வண்ணம், புதிய வடிவமைப்புன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே ஏற்கனவே இருந்த நோட்டுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கள்ள நோட்டு அடிப்பவர்களுக்கு எளிதாக இருந்த ஒரு வடிவமைப்பு அது. அதில் நுணுக்கங்கள் குறைவாகவும், நீர்கோடுகள் சொல்லக்கூடிய கொண்டு வரக்கூடிய இந்த 1000 ரூபாய் நோட்டுகள் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா புது டைமென்ஷன்ஸ்ல கள்ள நோட்டு குறைஞ்சிருமா அப்படிங்கறது நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்ப புது டைமென்ஷன்ஸ்ல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வந்து 1000 ரூபாய் நோட்டுகள் கொண்டு வரும்போது ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய கள்ள நோட்டுகள் அழியும். அப்ப அந்த புது 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து கள்ள நோட்டுகளை அச்சடிக்கிறதுக்கான வருமா? கள்ளன் பெரிதா காவல் பெரிதா சொல்லுவார்கள். அது போல நாளடைவில் வரத்தான் செய்யும். உடனடியாக வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா புதிய வடிவமைப்பில் வாட்டர் மார்க் என்று சொல்லக்கூடிய நீர் கோடுகள் மற்றும் வேறு சில குறியீடுகள் ஆங்கேங்கே இருக்கப்படும். அதை இவர்கள் கண்டுபிடித்து அதற்கு மாற்றாக தெரிவித்து கண்ணில் படாதவாறு, கண்ணில் புலப்படாத அளவுக்கு அதை முழுமையாக அச்சடிப்பதற்கு கால அவகாசம், பல ஆண்டுகள் தேவைப்படும், ஆராய்ச்சிகள் தேவைப்படும். ஆகையினால் இப்போதைக்கு அது ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு, இந்த குற்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியும். பயங்கரவாதத்துக்கு துணை போகும் அந்த கள்ள நோட்டு ஒழிக்கப்படும். ஆகவே ஏன் ஒரு 2000 ரூபா நோட்டு முன்னாடி வந்ததுன்னு கேட்டால், ஏற்கனவே தட்டுப்பாடு நிறைய இருக்குது. பெரிய நோட்டு வந்தால் தான் சின்ன நோட்டுகள் சுலபமாக புழக்கத்தில் வரும். இப்போது 10 ரூபா நோட்டுக்கு தட்டுப்பாடு, 50 ரூபா நோட்டுக்கு தட்டுப்பாடு, 100 ரூபா நோட்டுக்கு தட்டுப்பாடு. இதெல்லாம் 500, 1000 வந்தால் குறையும். 2000 ரூபா நோட்டு வந்தால் இந்த 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு உள்ள தட்டுப்பாடும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரு கோபாலகிருஷ்ணன், எல்லாருமே சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 4000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து அந்த 4000 ரூபாய்ங்கிறது பத்தல. அவங்களுடைய அத்தியாவசிய சேவைகள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஏதாவது ஒரு குடும்ப விசேஷமா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? அதாவது இது வந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபா, மறுபடியும் அடுத்த நாள் வந்து 4000 ரூபா வாங்கலாம்.
அல்லது அவங்களுக்கு தேவையான போது அவங்களுக்கு டைம் இருக்கும்போது கையில் இருக்கிற பணத்தை மாற்றிக்கலாம். அதனால் இந்த 4000 ரூபாய்ன்றது ஒரு நாளைக்கு தான். அப்புறம் வந்து அதே போல் வாரத்துக்கு இவ்வளவுன்னு வச்சுருக்காங்க. ஆகையினால் இப்போ அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க, வாரத்தில் 20,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 20,000ங்கிறது ஒரு வாரத்துக்குன்னும் போது ஒரு மாதத்தில் அவங்களுக்கு 80,000 ரூபா வருது. இந்த 50 நாட்களில் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருது. ஆக அதே மாதிரி இந்த 4000ங்கிறது ஒரு நாளைக்கு, இந்த வாரம் மாதம் பார்க்கும்போது கூடுதலாக வருது. எப்போதுமே கணக்கு இருக்கிறவங்களுக்கும் கணக்கு இல்லாதவங்களுக்கும் ஒரு வேறுபாடு. அவங்க ஒரு ஃபார்மட்ல தான் இந்த 4000 ரூபாய்ங்கிற விஷயத்தை நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த வித்தியாசம் இருக்கிறது இயல்பு. இது அந்தந்த எப்போ அவங்கள்ட்ட கணக்கு இல்லையோ அவசியம் இல்லாமல் தானே அவங்களுக்கு கணக்கு இல்லாமல் இருந்திருக்காங்க, கணக்கு தேவையில்லைன்னு தானே இருந்திருக்காங்க. அவர்களுடைய தேவைகளும் குறைவாகத்தான் இருக்கும். அதனால் இதை எங்கேயோ ஒரு கோடு போடணும். ஒரு வரைமுறை சிரமத்தை பொதுமக்கள் தரப்பிலும் பொறுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. திரு கோபாலகிருஷ்ணன், இப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த கேஷ் லோடிங் ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுக்கப்புறம் லோட் பண்ணுவாங்க. சின்ஸ் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது ஏன் பேங்க்ஸ் தரப்புல அவங்களுக்கு ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரல? இல்லை ஒருவேளை ரிசர்வ் பேங்க்லேருந்து அந்த குறிப்பிட்ட கிளைகளுக்கு பணம் இன்னும் வந்து சேரவில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் இப்போ இருக்கிற தட்டுப்பாடு வங்கிகளை பொறுத்தவரையிலும் ரிசர்வ் பேங்க்ல இருந்தோ அல்லது கரன்சி செஸ்டில் இருந்தோ, நான் இப்போ சற்று முன் சொன்னது போல் தமிழ்நாட்டில் 375 கரன்சி செஸ்ட் இருக்குது. அந்த கரன்சி கிடங்குகள், அந்த கிடங்குகள்லேருந்து தான் பணம் வரும். ரிசர்வ் பேங்க் எவ்வளோ பணமும் இங்கே வச்சுருக்காது. அந்தந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிற கரன்சி செஸ்ட், ரிசர்வ் பேங்க்லேருந்து கரன்சி செஸ்ட்டுக்கு பணம் கொண்டு வரப்படும். கரன்சி செஸ்ட்ல ஏற்கனவே பணம் இருக்கு. இப்போ அந்தந்த ஊருக்கு அருகே சென்னைக்கு கரன்சி செஸ்ட்லேருந்து வந்துடும். இப்போ சேலம் பார்த்தோம், மற்ற ஊர் திருநெல்வேலி, நெல்லை பார்த்தோம். அதெல்லாம் அங்கங்கே இருக்கிற கரன்சி செஸ்ட்லேருந்து போகும். இன்ஃபேக்ட் அதெல்லாம் வழியில் வந்துக்கிட்டு இருக்குன்ற செய்தி தான் காலையில் வந்தது. இப்போ செய்தியாளர் சொன்னது பிரகாரம் கரன்சி செஸ்ட்லேருந்து இப்போ பணம் வந்துடும். வந்த பிறகு இங்கே தட்டுப்பாடு குறைஞ்சிடும். இன்னொரு விஷயம், இந்த ஏடிஎம் நாளை காலையில் திறந்த உடனேயே இது கூட்டம் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஏடிஎம் இருக்கிறவங்கலாம் ஏடிஎம்க்கு போவாங்க. இங்கே இந்தியாவிலேயே 2வது அதிக ஏடிஎம்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு அதிகபட்சமாக இந்த தமிழ்நாட்டில் ஏடிஎம்கள் இருக்கின்றன. ஆனால் ஏடிஎம்மில் லோட் பண்ணுறதும் அவர் குறிப்பிட்டது போல் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். போட்ட பிறகு வரும். இது வந்து நமக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் போல். இப்போ 100 ரூபாயும் 50 ரூபாயும் கொடுக்கறது நல்லதாக போச்சு. ஏன்னா இப்போ பேங்க்லலாம் 100 ரூபா நோட்டு கொடுக்காத 2000 ரூபா நோட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஆகையினால நமக்கு பல விதத்தில் நாளைக்கு இந்த ஒரு அச்சுறுத்தலோ, இந்த ஒரு சிரமமோ, இந்த ஒரு அசௌகரியமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் சேஞ்சஸ் 100 ரூபா 80 ரூபா புழக்கத்துக்கு அதிகமாக வந்துடும். ஒரு மணி நேரத்திலே புழக்கத்துக்கு வந்துடும். அதே போல் கூட்டமும் வங்கிகளில் குறையும். இன்னொன்று, இன்றைக்கி அவங்களோட அனுபவத்தில் இன்றைக்கி நைட்டே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கவுண்டர்கள் அதிகமாக திறக்காத இடங்களில் கவுண்டர்களை திறந்துடுவாங்க. எந்த வித பார்த்தாலும் இது போன்ற ஒரு வரலாற்றில் எப்பொழுதோ ஒரு நாள், நூற்றாண்டில் ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க முன்கூட்டியே இமேஜின் பண்ணியிருக்க முடியாது. குறைபாடுகள் அங்கும் இங்கும் இருப்பது இயல்பு. ஆக இன்றைய அனுபவத்தை கொண்டே வங்கி நிர்வாகம் நாளைக்கு மேலும் நிர்வாக திறமையை மேம்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு இன்னல்கள் இல்லாமல் இருப்பதற்கு ஏற்பாடாகும். 2வது நாளை விட 3வது நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக இது டீத்திங் ட்ரபிள் தான். இது ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய கரடுமுரடான உணர்வு. இது சீரடைந்து விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் சொன்னது போல் 24 மணி நேரமும் ஏடிஎம் செயல்படுங்கிறது உத்தரவாதத்துக்குரிய விஷயம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. 24 மணி நேரம் செயல்படும். ஆனால் ஆரம்பம் நாம் முன்னதாக என்ன எதிர்பார்த்தோம் என்றால், இன்று நள்ளிரவே கேலண்டர் டே வந்து இன்று நள்ளிரவே ஆரம்பமாகுது. அந்த விதத்தில் செய்வார்களான்னு எதிர்பார்த்தோம். அது நடக்கவில்லை. 10 மணிக்கு தான் தெரிகிறது. ஆனால் ஒன்ஸ்
ஒரு முறை அது திறந்து விட்டால் அது கடிகாரம் ஓடுவது போல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நீங்க சொன்ன இன்னொரு விஷயத்துல எனக்கு ஒரு கேள்வி எழுது சார். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த கரன்சி செஸ்ட் பக்கத்துல, இப்ப சென்னை பக்கத்துல கரன்சி செஸ்ட் இருக்கிறதுனால ரொட்டேஷன் சீக்கிரமா இங்க வந்துரும். சென்னைக்கு ரிசர்வ் பேங்க் பக்கத்துல இருக்கனால ரிசர்வ் ரொம்ப பேங்க்லயே சீக்கிரமா வந்துரும் மற்ற இடங்கள்ல கரன்சி. ஆனா இன்னைக்குமே நம்ம தலைமை அஞ்சலகத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு இன்னும் ரூபாய் நோட்டுகள் வரல, இருக்கிற 100 ரூபாய் நோட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் வந்து கரன்சி செஸ்ட்ல இருந்து நம்ம பேங்க்குக்கு போயிட்டு தான் அஞ்சலகத்துக்கு போகுமா, இல்ல அந்த ரொட்டேஷன் எப்படி சார்? இல்ல கரன்சி செஸ்டோட கான்செப்டே எப்படின்னா, ஒரு பேங்க் வந்து தன்னுடைய இருப்பு அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ரிசர்வ் வங்கியில் கொடுத்து வைக்கும். ஆனால் ரிசர்வ் வங்கியில் அந்த அளவுக்கு இடவசதி இல்லாதனாலையும் ஒரு வெளியூர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ரிசர்வ் வங்கிக்கு வர்றதுக்கு பயில், நெல்லையிலேருந்து ரிசர்வ் வங்கிக்கு வர்றது பயில், அருகாமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கரன்சி செஸ்ட் இருக்கிறது. ஒரு வங்கி கரன்சி செஸ்டில் பணத்தை டிபாசிட் செய்துவிட்டால் அந்த வங்கி ரிசர்வ் வங்கியில் டிபாசிட் செய்ததாக பொருள். கரன்சி செஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஆம், அதோட நீள்கரம் தான் இது. ஏன்னா அது கரன்சி செஸ்ட்டுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் ஒரு அதிகாரபூர்வமாக எவ்வித வித்தியாசமும் இல்லை. ஒரு வங்கி தன்னுடைய பணத்தை கரன்சி செஸ்டில் வைத்தால் அது ரிசர்வ் வங்கியில் வைத்ததற்கு சமானம். ஆகையினால அங்கிருந்து கரன்சி ரிசர்வ் வங்கியிலிருந்து எடுப்பது போல்தான் கரன்சி செஸ்ட்லேருந்து எடுக்க வைப்பார்கள். இன்னும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் படி அந்த இன்னைக்கு பேங்க்ல இருக்கக்கூடிய இடத்துலையா இருந்தாலும் சரி, இல்ல அஞ்சலகங்களையா இருந்தாலும் சரி, அஞ்சலகம்ல 2000 ரூபாய் நோட்டுகள் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம், 100 ரூபாய் நோட்டுகள் தான் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வங்கிகளை பொறுத்த வரைக்கும் புதிய 500 ரூபாய் நோட்டுகளும் 2000 ரூபாய் நோட்டுகள் காலை முதலே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 500 ரூபாய் நோட்டுகள் வந்துடும். ஏடிஎம் மையங்களில் பார்க்கும்போது 50 ரூபாய் நோட்டுகளும் 100 ரூபாய் நோட்டுகளும் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லா டினாமினேஷன்ஸ் அமௌண்ட்டும் மக்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இதை எடுத்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா? ஏடிஎம்ஸ்ல இவ்வளவு டினாமினேஷன்ஸ் தான், பேங்க்ல ஆக்சிடென்டலா சில குறிப்பிட்ட டினாமினேஷன் சில இடங்கள்ல இருக்காது. இன்னும் அஞ்சல் அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் அதோட பேங்கிங் சர்வீஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். இப்போ இந்தியாவிலேயே பேங்கிங் சர்வீசஸில் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் தான் 80% வங்கி பணிகளை நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் தான் எதிர்கொள்ளுது. ஈவன் பெரிய 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 இந்த தனியார் வங்கிகள் கூட அந்த அளவு செயல்படவில்லை. ஆக 80% வங்கி பணிகள் இந்த பேங்குகளால் தான் ஏற்படுகிறது. மிச்சம் குறைந்தபட்சம்தான் அஞ்சல் அலுவலகத்தில். கூட்டமும் அங்கே பார்க்குறதுக்கு பெரிய கூட்டமாக இருக்கும், சின்ன இடங்கிறதுனால தவிர அது பலுங்கிறது சுமைங்கிறது வங்கிக்கு உள்ள அளவு அஞ்சல் அலுவலகத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதே போல மக்கள் நாடுற இடமும் வங்கிகள் தான் அதிகம் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அஞ்சலகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா சார், நவம்பர் 8th இருந்து இன்னி வரைக்கும் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. என்னதான் இன்று காலை முதல் புதிய ரூபாய் நோட்டுகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே பல இடங்கள்ல ஒழுங்கா விநியோகிக்கப்படல. அது போல ஒரு சிறு சிறு தடங்கல்கள் அந்தந்த இடங்கள்ல இருக்கிறது. மக்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.